ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்னும் பாரதிதாசனின் கூற்றுக்கிணங்க இன்றைக்கி 10/9/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகேவை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் இந்தியாவோட 17வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறை F101. இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர். இவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். இவருக்கு மொத்தம் 452 வாக்குகள் கிடச்சிருக்கு. இவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 152 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 788. இதில் வாக்களித்தவர்கள் 767 பேர். அதுலேயும் 15 வாக்குகள் செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, நேபாளத்தில் இளைஞர்களோட போராட்டம் தீவிரமடைஞ்சதன் காரணமாக நேபாளத்தோட பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. நேபாளத்தோட பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபி சர்மா ஓலி. இவர் காத்மண்டு தலைநகரம், நேபாளத்தோட தலைநகரம் காத்மண்டு. இந்தியாவில் மொத்தம் 604 கடல் உணவு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்ய ஐரோப்பிய யூனியன் அனுமதி கொடுத்துருக்காங்க. கடல் உணவு ஏற்றுமதியில் உலக அளவில் இந்தியா 2ஆம் இடம் பிடிச்சிருக்குது. அடுத்தது, ஏசியா கப் கிரிக்கெட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆப்போசிட் டீம் யாருன்னா ஹாங்காங். அடுத்தது, கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி எங்கே நடைபெற்று வருதுன்னா உஸ்பெகிஸ்தான். அடுத்தது, ஐஎஸ்எஸ்எஃப் அதாவது வேர்ல்டு கப் ரைஃபிள் அண்டு பிஸ்டல் அதாவது துப்பாக்கி சுடுதலுக்கான சர்வதேச சம்மேளம், உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் எங்கே நடைபெற்று வருதுன்னா சீனாவோட நிங்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இங்கிலாந்தோட லிவர்பூலில் நடைபெற்று வருகிறது. அடுத்தது, பிரான்ஸோட புதிய பிரதமராக செபாஸ்டின் லெகோர்னோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 39 தான். இதுக்கு முன்னாடி இவர் பிரான்ஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்போது பிரான்ஸோட அதிபர் யாருன்னா இமானுவேல் மேக்ரோன். இந்தியாவில் முதல் முறையாக கடல் வள பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளை என்னும் அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டோட நிதி அமைச்சராக இருக்கிறாரு. 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை அதாவது ஆனுவல் பிளானர்னு சொல்கிறாங்க, டிசம்பர் மாதம் வெளியிடப்படும்னு டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரில் என்ன சிறப்பம்சமாக பார்க்கப்படுதுன்னா, எந்த வகையான தேர்வுக்கு என்ன வகையான தேர்வு முறைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது, குளித்தலைக்கு பக்கத்தில் இனுங்கூர் அப்படிங்கிற ஊரில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலில். அதோட முன் மண்டப தூணில் பார்த்திங்கன்னா மல்லப்ப நாயக்கர் மற்றும் சோமித்தம்மாளுடைய உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, விளையாட்டுத்துறைக்குன்னு தனி சட்டங்கள் கொண்ட நாடுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜப்பான். இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் இணையிறாங்க. என்னுடைய அடுத்த வீடியோ எப்படி இந்தியா இதில் இணையிறாங்கங்கிற வீடியோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உலகின் 2வது மிகப்பெரிய பவளத்தீவு எங்கே இருக்குன்னா அல்டாப்ரா. இங்கே நீண்ட காலம் வாழக்கூடிய ஆமை இனங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. குறைந்தபட்சம் 200லேருந்து 300 ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமை இனங்கள். அந்த ஆமை இனங்களுக்கும் அல்டாப்ரா அப்படிங்கிறது தான் பெயர். தேசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் உத்தரகாண்டில் நடைபெற்று வருது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிளஷி லா அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 16. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.